ஓம் சக்தி. சென்னையைச் சேர்ந்த அன்பர் ஒருவர் அன்னையின் அற்புதங்களையெல்லாம் மற்றவர்கள் சொல்ல கேள்விப்பட்டு மருவத்தூர் வந்தார். அவருக்கு ஏராளமான பணம் இருந்தும் மன நிம்மதி மட்டும் இல்லை. அந்த அன்பர் சென்னையில் பிரபல சினிமா நடிகர் வீட்டிற்கு எதிரே பல லட்ச ரூபாய் மதிப்பில் ஒரு பங்களா வாங்கினார். அந்த வீட்டில் ஏற்கனவே ஒருவர் வாடகைக்கு குடியிருந்தார். அவரை காலி செய்து தரும்படி கேட்டார். குடியிருந்தவரோ 3 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் காலி செய்ய முடியும் என்று கூறிவிட்டார். அந்த அன்பருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. நீதிமன்றம் போகலாம், வழக்கு சீக்கிரத்தில் முடியாது. ரவுடிகளிடம் கட்ட பஞ்சாயத்து செய்யவும் அவருக்கு விருப்பமில்லை. அதனால் அன்னையிடம் அருள்வாக்கு கேட்க வந்தார். அருள்வாக்கில் அன்னை, மகனே, உன் மனதில் உள்ள குழப்பத்தை நீக்கு. நானே அந்த குடித்தனக்காரனை சில வாரங்களில் காலி பண்ண செய்கிறேன். நீதிமன்றத்திற்கு மட்டும் போகாதே, உத்தரவு என்றாள் அன்னை. அந்த அன்பருக்கோ இந்த சிக்கல் எப்படி தீரும் என்று குழப்பமாக இருந்தது. ஆனால் அன்னை கூறியபடியே 2வது வாரத்தில் அந்த குடித்தனக்காரர் வீட்டை காலி செய்துவிட்டு வீட்டுச் சாவியை அந்த அன்பரிடம் கொடுத்துவிட்டு, நான் வீட்டை காலி செய்துவிட்டேன் என்று வேறு எந்த விவரமும் கூறாமல் சென்று விட்டார். 3 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் காலி செய்வேன் என்று அடம்பிடித்தவன் எப்படி மனமாறினான் என்று குழம்பினார் அவர். போகிற போக்கில் ஏதாவது ஒரு பகுதியை இடித்துவிட்டு சென்றிருப்பானோ என்று அவசரமாக தன் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு காரில் சென்று வீட்டை சோதித்தார். எல்லாம் ஒழுங்காக இருந்தன. அவர் அன்னையிடமே மீண்டும் அருள்வாக்கு கேட்கச் சென்றார். என்ன மகனே, அவன் வீட்டை காலி செய்து விட்டான் அல்லவா? உன் குழப்பம் தீர்ந்ததா என்று கேட்டாள். ஆம் தாயே, காலி செய்து விட்டான். அவன் எப்படி காலி செய்துவிட்டு சென்றான்? அப்படி என்ன நடந்தது என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது என்றார் அவர். உன் வீட்டின் பின்புறம் போய் பாரடா மகனே, அதன் பின் விஷயம் புரியும் என்றாள் அன்னை. மீண்டும் சென்னைக்கு திரும்பி வீட்டை போய் பார்த்தார். அங்கே 2 அடி உயரத்திற்கு மேல் கம்பீரமாக புற்று உருவாகி இருந்தது. திடீரென அது உருவாகி அங்கே நாகத்தை பார்த்தவுடன் குடியிருந்தவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. பிள்ளைக்குட்டிகளை வைத்துக்கொண்டு பயந்து கொண்டு வாழ முடியாது என்று எண்ணி காலி செய்து கொண்டு புறப்பட்டு விட்டார் அந்த அடாவடி பேர்வழி. ஓம் சக்தி.